Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனை காரணமாக டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து மிகப்பெரிய ஒரு பிரசித்தி பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ அதுக்கு அவங்க வந்து லாஸ்டா வந்து தேங்க் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே இப்போ பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல வந்து ஒரு மாசான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த அப்டேட்டை வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க அப்படிங்கறத விட இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது வாட்ஸ்அப் வந்து இனிமே யாருமே திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு சரியா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவு ஒரு முக்கியமான அப்டேட் தான் இது கொடுத்திருக்காங்க. சோ எல்லாரும் நினைக்கலாம் வாட்ஸ்அப்ல வந்து நம்மளுக்கு வந்து நிறைய சட் இருக்கு, அதை விட்டுட்டு எப்படிடா டெலிகிராம் பக்கம் வாரது அப்படிங்கறத. சோ வாட்ஸ்அப்ல இருக்க அப்படியே சட்டெல்லாம் கொண்டு வந்து உங்களுக்கு டெலிகிராம்ல சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இனிமே உங்களால அதை பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் அதுல இருக்க அந்த அப்டேட்ல இருக்க ஒரு முக்கியமான விஷயம். சோ அதை எப்படி பண்றது, டெலிகிராம்ல இன்னும் என்னென்ன அப்டேட்கள் வந்து கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனல் இப்பதான் பாக்குறீங்கன்னா மறக்காம ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagram பேஜ்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. ஸோ என்னதான் வாட்ஸ்அப் நிறுவனம் அவங்களுடைய பிரைவசி பாலிசியை வந்து கொஞ்சம் பின்னாடி தள்ளி போடுறோம் அப்படின்னு சொல்லினாலும் நிறைய பேர் ஆல்ரெடி டெலிகிராம் பக்கம் வந்துட்டாங்க. ஸோ அந்த டெலிகிராம் வந்து உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க சட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த சட்டெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அப்படியே டெலிகிராமுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அதாவது வாட்ஸ்அப்பில் இருக்க ஹிஸ்ட்ரி அப்படியே உங்களுக்கு டெலிகிராமுக்கு வந்து இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இருக்க சட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டெலிகிராமில் வந்து இம்போர்ட் பண்ணணும். இந்த அளவு ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு வருத்தமாக இருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்து நமக்கு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இன்னுமே டெலிகிராம்ல வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ வருங்காலங்களில் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, ரொம்ப அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டெலிகிராம்ல வந்து யூசர்ஸ், அதாவது நம்ம யூசர்ஸ் வந்து என்ன ஃபீட்பேக் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப்ல மாதிரி ஒரு அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துக்கு அப்புறம் வராது, குறிப்பிட்ட ஒரு காலம் வந்து அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ டெலிகிராம்ல வந்து இப்போ கிடைச்சிருக்க அப்டேட்டை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணதுக்கு பிறகு இந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி வாட்ஸ்அப்பில் இருக்க சட் வந்து டெலிகிராமுக்கு வருதா இல்லையான்னு. ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் இருக்க சட்டை தான் நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அதை வந்து டெலிகிராமுக்கு வந்து இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ யாருடைய சட்டை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த சட்டை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 3 கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கோடை ஜஸ்ட் வந்து டப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா மோர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோன்னு எக்ஸ்போர்ட் சட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா வித்அவுட் மீடியா, இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்க்ளூட் மீடியா. அதாவது இதுல இருக்க நம்மளுடைய மீடியா ஐட்டமோட உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணுமா இல்லாட்டி மீடியா இல்லாம மெசேஜஸ் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணணுமா. சோ நான் வந்து ஜஸ்ட் இன்க்ளூட் மீடியா அப்படிங்கறத வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ஷேர் பண்றதுக்கு கீழ ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதுல டெலிகிராம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து ஜஸ்ட் டப் பண்ணுங்க. டப் பண்ண பாத்தீங்கன்னா டெலிகிராம் அப்படிங்கிறதுல யாருடைய சட்டுக்கு வந்து இந்த மெசேஜஸை வந்து நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறத வந்து நீங்க கிளிக் பண்ணணும். சோ நான் வந்து இந்த சட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கேருந்து மெசேஜஸை வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகுது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணதுக்கு பிறகு எனக்கும் ஷோ ஆகும், நான் வந்து இம்போர்ட் பண்ணுற சட்டில் இருக்கவருக்கும் ஷோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் இம்போர்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்னுடைய சட் வந்து ஃபுல்லாக வாட்ஸ்அப்லேருந்து அப்படியே டெலிகிராமுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து டன் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஸோ டன்னை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே என்னுடைய வாட்ஸ்அப்ல இங்க இருக்க சட் வந்து அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். வாட்ஸ்அப்ல இருக்க சட்டை வந்து உங்களுக்கு டெலிகிராமுக்கு கொண்டு வரதுக்கு இந்த அளவு விஷயங்கள் தான் பண்ணணும். ரொம்பவுமே ஈஸியா வந்து உங்களுக்கு வந்து இதுல வந்து அவங்களுடைய சட்டை வந்து இதுக்கு இம்போர்ட் பண்ணலாம். டெலிகிராம்ல இன்னும் என்ன அப்டேட் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சட் ஒன்று டிலீட் பண்றீங்கன்னா அது சீக்ரெட் சட்டா இருந்தாலும் சரி, குரூப்பா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து எல்லாருடைய மெசேஜஸையும் டிலீட் பண்ணலாம். அதாவது நீங்க சென்ட் பண்ண மெசேஜஸையும் டிலீட் பண்ணலாம், அவங்க சென்ட் பண்ண மெசேஜஸையும் உங்களுக்கே டிலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அப்டேட் இல்லை, பட் இருந்தாலும் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா டெலிகிராம்ல வந்து இன்னுமே ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சு இப்போ வந்து டெலிகிராம்லையும் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே அடுத்து வர அப்டேட்ல வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. டெலிகிராம் வந்து அவங்களுடைய யூசர்ஸ்க்கு தேவையான அப்டேட்ஸை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலேயே இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய நண்பர்களும் டெலிகிராம் யூஸ் பண்றாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.